Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். என்னடா பிளேட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஸோ unknown மேக்கப் ட்ரிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம வச்சிருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸை மல்டி யூஸ் நம்ம பண்ணலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதை வந்து சில ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணனா அது ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டும் நமக்கு கொடுக்கும். டிப் நம்பர் 1, டபுள் ப்ரைமிங் மெத்தட். ஓகேவா? டபுள் ப்ரைமிங் மெத்தட்னா என்னென்னா, நம்ம 2 டைம்ஸ் வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி ப்ளூ ஹெவன் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரைமர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம பேஸில் எப்போவுமே அப்ளை பண்ணுவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து ப்ரைமரை எடுத்து பேஸில் அப்ளை பண்ணுவோமா. இப்போ வந்து நம்ம மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ப்ரைமர் எப்போவுமே பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மேக்கப் போடும்போது. செகண்ட் என்னென்னா, அதே ப்ரைமரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதே ப்ரைமரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இந்த ப்ரைமரோட என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரைமரையும் ஃபவுண்டேஷன் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபவுண்டேஷன் லாங் ஸ்டேவாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் பிளெண்ட் ஆகும், ஓகேவா? நான் நல்லா பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டபுள் ப்ரைமிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டிப் வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு சொல்லக்கூட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்னோன் டிப், ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் பேஸில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதே ப்ரைமர் கூட கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது மேக்கப் இன்னும் லாங் ஸ்டேவாக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், ஓகேவா? டிப் நம்பர் 2 என்னென்னா, உங்களுடைய ஆரஞ்ச் கரெக்டார் வந்து இப்போ அந்தளவுக்கு ஒரு கவரேஜ் இல்லை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ எல்லேகல் ஆரஞ்ச் கரெக்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து லிக்விடாக ஆரஞ்சாக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு கவரேஜும் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய ஆரஞ்ச் கரெக்டரும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி அஃபோர்டபுளாக NYB ஆரஞ்ச் கரெக்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்ச் கரெக்டார். இப்போ இது வந்து இது ஆக்சுவலாக கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கும், நல்லாவே கவரேஜ் கொடுக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு எல்லைகள் கரெக்டார் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆரஞ்ச் கரெக்டார் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்ச் கரெக்டார் கூட நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷனை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனில் ஆல்ரெடி கவரேஜ் இருக்கும். அதுவும் Maybelline Fit Me இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் எடுத்துகிட்டு NYB ஆரஞ்ச் கரெக்டார் அண்ட் Maybelline Fit Me ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அது கூட நம்ம ஆரஞ்ச் கரெக்டாரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆரஞ்ச் கரெக்டார் பற்றி லைட்டாக எல்லேகல் ஆரஞ்ச் கரெக்டார் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆரஞ்ச் கரெக்டாரை வந்து நம்ம இங்கே ஒரு மார்க் இருக்கு இல்லையா, இது மேலே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஆரஞ்ச் கரெக்டாருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டார் வந்து கவரேஜ் இருக்கா? இப்போ இதுக்கு மேலே நம்ம கன்சீலர் வச்சோ ஃபவுண்டேஷன் வச்சோ பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று வாங்கியிருப்போம், ஓகேவா? இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின்னை விட கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்குது, ஃபேராக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். கரெக்டாக நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் மேட்சான ஃபவுண்டேஷன் போட்டால் தான் நேச்சுரலாக இருக்கும். நான் கொஞ்சம் மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கேன். அதை விட ஃபேராக ரொம்ப பிரைட்டான ஃபவுண்டேஷன் வாங்கிட்டிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து கான்டோர் ஸ்டிக் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை கான்டோர் பேலட் எது இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி கான்டோர் க்ரீமி கான்டோர் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நான் வந்து NYBயோடைய கான்டோர் ஸ்டிக் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கான்டோர் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேலட்டோ இல்லை வந்து பிளேட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்டோர் ஸ்டிக்கையும் இந்த ஃபவுண்டேஷனையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில். எடுத்துகிட்டு அதில் இந்த கான்டோர் ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் நல்லா போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின் டோன் வந்து நீங்கள் ஃபேஸில் கன்னத்தில் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும், ஓகேவா? கரெக்டாக உங்களுடைய அந்த ஜா லைனில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் உங்களுடைய கரெக்டான ஷேடு. நீங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஷேடோ பேலட் வந்து அஃபோர்டபுளாக வாங்கியிருப்போம், ஓகேவா? இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட வாங்கியிருப்போம். அந்த ஐஷேடோ பேலட் வந்து பிக்மெண்டடாக இருக்கா? பிக்மெண்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்களே, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். பிக்மெண்டட் ஐஷேடோனா என்னென்னா நான் கிளியராக சொல்கிறேன். அது மாதிரி சாக்கியாக இருக்க ஐஷேடோ அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிக்மெண்டட் ஐஷேடோனா என்னென்னா, நான் இந்த கலர் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கையில் எடுத்துக்கிறேன், தெரியுதா? எடுத்துட்டு நான் இந்த இடத்த அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு நான் திருப்பி என் ஃபிங்கரை பார்க்கும் போது என் ஃபிங்கரில் அந்த கலர் வந்து ஒட்டியிருக்கு, ஓகேவா? நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமும் அந்த கலர் என் கையில் ஒட்டி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பிக்மெண்டடான ஐஷேடோ. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ப்ரஷில் வந்து ஐஷேடோ தொட்டு நம்ம ஐயில் அப்ளை பண்ணும் போது அது வந்து நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும். இந்த கலர் நம்ம ஐயில் போய்ட்டு நல்லா ஒட்டிக்கும். நம்ம இப்போ கன்சீலர் போட்டு செட் பண்ணியிருப்போம், அந்த கன்சீலரை போய் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட சாயம் வந்து போகாது. ஸோ அதுதான் வந்து பிக்மெண்டட் ஐஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்மெண்டட் இல்லை ஐஷேடோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்? சாக்கியாக இருக்குது அது எப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இதே பேலட்லேயே இன்னொரு ஐஷேடோ எடுத்துக்கிறேன், இந்த எல்லோ கலர் ஐஷேடோ, ஓகேவா? இதையும் நான் வந்து நல்லா எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன்னா திருப்பி என் ஃபிங்கரில் பார்க்கும்போது அந்த கலர் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அந்த சாயம் வந்து என் ஃபிங்கரில் இல்லை. ஸோ இது வந்து சாக்கியான ஐஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. பவுடரியாக இருக்கும் ரொம்ப. ஸோ நம்ம ப்ரஷில் எடுத்துட்டு நம்ம ஐயில் அப்ளை பண்ணோனால அந்த பவுடர் அப்படியே கொட்டிடும், நம்ம ஐயில் வந்து ஒட்டாது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிக்மெண்டட் ஐஷேடோ சாக்கி ஐஷேடோக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி லிப் பென்சில்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஆனால் அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவசரத்துக்கு வந்து லிப்ஸ்டிக் அப்படியே போட்டுட்டு நம்ம போயிடுவோம். லிப் பென்சில் வச்சு அதை டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இங்கே லிப் பென்சில் வச்சுருப்பீங்க, அதோட கலர்ஸ்லாம் சிலது நல்லாயிருக்கும். நியூட் கலர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரைட் ரெட் பிங்க் கலர்ஸாக இருக்கட்டும். ஸோ அது எப்படிடா யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணி காலி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். ஸோ இந்த லிப் பென்சிலை வச்சு நம்ம லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிப்பை வந்து உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை லிப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் லிப் லைனர் வச்சு உங்கள் லிப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லைனில் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம லிப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் கொஷின் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக வந்து லிப் பென்சில் லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது சம்டைம் அது வந்து லிப் வந்து நமக்கு ட்ரை ஆகும், ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது. நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது நல்லா கிளைடாகவும் ஸ்மூத்தாகவும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளாஸி லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு மேட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு மேட்சான ஒரு ஐஷேடோ வந்து எடுத்துக்கோங்க. லிப்ஸ்டிக்கு மேட்சான ஐஷேடோ எடுத்துகிட்டு அது உங்கள் லிப் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. எப்படி டேப் பண்ணும்போது உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷாக இருக்கக்கூடிய உங்களுடைய லிப்ஸ்டிக் வந்து மேட் ஃபினிஷாக மாறிடும். ஸோ நீங்கள் மேட் லிப்ஸ்டிக் இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேக் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். க்ளாஸி லிப்ஸ்டிக்காக இருந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்கு மேட்சான ஒரு ஐஷேடோ எடுத்து நீங்கள் லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் உங்கள் லிப்பை வந்து லைட்டாக அப்படியே டேப் பண்ணி எடுத்திங்கனாலும் மேட் ஃபினிஷில் உங்கள் ஐஷேடோ வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.